ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் தான் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஸ்கேனிங் டூல் எடுத்துக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சாமியை கும்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிளேஸில் அட்டன் பண்ண போகிறது இல்லை, நம்மள மாதிரியே இருக்க ஒரு மெக்கானிக் நண்பர்கிட்ட தான் பிரேக் டவுன் அட்டன் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் டாடா டியாகோ. இதில் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம் சென்சாரோட ஒயரை எப்பவும் போல எலி பார்த்தீங்கன்னா கடிச்சு வச்சிருச்சு. கப்ளரை பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ரெடி பண்ணி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டாரு. நியூ கப்ளரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்காரு. கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா இசிஎம் லைட் க்ளோ ஆயிருக்கு. அதான் ஒயர்லாம் ஜாயின் பண்ணியாச்சு, அப்புறம் ஏன் இசிஎம் லைட் எரியுதுன்னு நீங்க கேட்கலாம். சில வண்டியில பார்த்தோம்னா கேம் சென்சார் மாதிரி முக்கியமான ஒயர் ஏதாவது கட் ஆச்சு அப்படின்னா ஸ்கேனிங்ல கிளியர் பண்ணாதான் அது பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகும். ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல எல்லாமே மெமரியில தான் இருக்கு. வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி அகைன் செக் பண்ணாலும் மெமரி ஆர் ஹிஸ்ட்ரியில தான் இருக்கு. ஏதாவது ஆக்டிவ் இருக்கு அப்படின்னா தான் ஏதாவது ஃபால்ட் கோடு இருக்குன்றது அர்த்தம். எல்லாமே மெமரியில் இருக்கிறதுனால நம்ம ஃபால்ட்டை பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஸ்டார்ட் பண்ணதில் இசிஎம் லைட் பார்த்தீங்கன்னா எரியல. அதுக்கப்புறம் என்ன எப்பவும் போல் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தாச்சு. வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் வெஹிக்கிள் நல்லா இருந்ததுனால கஸ்டமர் கிட்ட ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுன்ற வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அது கூடவே டியாகோ வச்சுருக்க உங்கள் நண்பர்கள் யாருனாச்சும் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.